பாராளுமன்ற தேர்தலில் இது வெளியே வந்து விட்டது என்று சொன்னால் பாஜக மண்ணை கவுவது உறுதி. இன்னைக்கு பாஜகவுக்கு ஒரு பெரிய சம்மட்டி அடி அடிக்கக்கூடிய அளவுக்கு புதிய தலைமுறையில பேட்டி நடக்குது. அப்போ ஒருத்தர் கேட்கிறாரு, பாஜக காரங்களை நீங்க தொடர்பு கொண்டீங்களா? நாங்க காலையில இருந்து தொடர்பு கொள்றோம், அவங்க யாருமே லைன்ல வரமாட்டேங்கிறாங்க. எந்த அளவுக்கான ஒரு அடி விழுந்திருக்குது பாரு. ரொம்ப எல்லாருமே கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பாஜகவுடைய ரியாக்ஷன் என்ன? யாராவது கருத்து தெரிவித்தார்களா? புதிய தலைமுறைக்கு வந்து பாஜக தலைவர்கள் யாராவது கருத்து தெரிவிச்சாங்களா? உங்களை கேக்குறேன். இதுவரைக்கும் கருத்து தெரிவிக்கவில்லை. அவங்களுடைய கருத்தை தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கறதுக்காக தான் தொடர்ந்து தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டுகிட்டே இருக்கிறோம். அதுதான், அவங்க யாரும் கருத்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் வந்து இப்படி ஒரு பேரிடி இறங்கும் என்று எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். இதை எப்படி இப்ப வந்து டேமேஜ் கண்ட்ரோல் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஒழிக்கல, கள்ள பணத்தையும் ஒழிக்கல. இன்னைக்கு இந்த எலக்ட்ரோ பாண்ட் மூலமாக, இந்த தேர்தல் பத்திரம் மூலமாக கருப்பு பணம் ஒழிக்கப்படும் சொல்லி புருடா விட்டாங்க. இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் அதையெல்லாம் இல்லை, அது பொய் என்று அடிச்சு நொறுக்கிட்டாங்க. இன்னைக்கு செய்தியும் சிந்தனையும் என்ற தலைப்பின் கீழே தொடர்ந்து பல செய்திகளுடைய தொகுப்பை நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் சமீபத்தில் உச்ச நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பு, தேர்தல் பத்திரம் சம்பந்தமாக நீண்ட நெடிய நாட்களாக அந்த வழக்கு தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. தற்பொழுது 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு கொண்ட அந்த பெஞ்சு ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. இது தவறு தான், இந்த தேர்தல் பத்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த நடைமுறை பின்பற்றப்பட்டு இருக்கக்கூடாது, இது தவறான ஒரு நடைமுறை, உடனடியாக அதை நிறுத்த வேண்டும், வருகின்ற மார்ச் 6ஆம் தேதிக்குள்ள அதற்குரிய தகவல்களை உரிய வங்கிக்கு வந்து செலுத்த வேண்டும், செலுத்தியது மட்டுமில்லாமல் 13ஆம் தேதிக்குள் அது இணையதளத்தில் யார் யாரெல்லாம் இந்த தேர்தல் பத்திரத்தை பயன்படுத்தி நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள் என்ற அந்த பட்டியலை வழங்க வேண்டும் என்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை 5 நீதிபதிகள் வழங்கியிருக்கிறாங்க. என்ன இது, என்ன பிரச்சனை? தேர்தல் பத்திரம்னா என்ன? பொதுவாக நம்ம அந்த ஸ்டாம்ப் பேப்பர் வாங்குவோம், 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா அப்படின்ற மாதிரி ஸ்டாம்ப் பேப்பர் வாங்குவோம். இது இல்லாமல் வீடுகளுக்காக இடம் வாங்கும்போது அதை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக அதற்கான பாண்டு பேப்பர்ஸ் வாங்குவோம். இந்த பாண்டு பேப்பர்லாம் வந்து பேப்பராக நம்ம வாங்கினாலும் இதற்கு உரிய பணத்தை நம்ம கவர்மெண்ட்டில் கட்டி அதற்கான பேப்பரை நம்ம வாங்குவோம். அந்த அடிப்படையில் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை தர விரும்பக்கூடியவங்க எஸ்பிஐ பேங்க்கில் போய் ஒரு பாண்டு பேப்பரை வாங்குங்க அப்படின்றது தான் இந்த தேர்தல் பத்திரம் என்று சொல்லி இப்போ நடைமுறையில் பாஜக அரசு பொறுப்பேற்றதுக்கு பிறகு 2017 இதற்கான ஒரு பில்லை கொண்டு வந்தாங்க. 2018 ஜனவரியிலேயே இந்த பில்லை பாஸ் பண்ணி அதை சட்டமாக்கிட்டாங்க. மசோதாவை கொண்டு வராங்க. எப்போவுமே அவங்க கொண்டு வருவாங்க, அதை விவாத பொருள்லாம் ஆகாது, விவாதிக்கலாம் விட மாட்டாங்க, அதை அப்படியே சட்டமாக்கிடுவாங்க. 2018 ஜனவரியில் வந்து அதை சட்டமாக்கிட்டாங்க. ஒவ்வொரு நன்கொடையாளரும் தான் விரும்பக்கூடிய அரசியல் கட்சிக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்றது தான் அந்த சட்டத்தின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது. அவர் 10,000 கொடுக்கலாம், 10 லட்சம் கொடுக்கலாம், 1 கோடி கொடுக்கலாம், 10 கோடி கொடுக்கலாம், எத்தனை கோடிக்கு வேணுமோ அத்தனை கோடி ரூபாய்க்கான பாண்டு பேப்பரை வாங்கி அந்த கம்பெனிக்கு கொடுக்கலாம். யார் வாங்கி அதை கொடுக்குறாரோ அவர் பேரும் வந்து ரகசியமாக இருக்கும், எந்த கட்சிக்கு கொடுக்குறாரோ அதுவும் ரகசியமாக இருக்கும். இந்த டேட்டா மட்டும் எஸ்பிஐ பேங்க்கில் இருக்கும். எஸ்பிஐ பேங்க்குக்கு மட்டுமே இந்த டேட்டா இருக்கும் என்று சொல்லி இந்த ஒரு மசோதாவை கொண்டு வந்து அதை சட்டமாக்கி எஸ்பிஐ மூலமாக பண பரிவர்த்தனையை வந்து நன்கொடையாளர்கள் செய்து கொள்ளலாம் அப்படின்ற அடிப்படையில் ஒரு சட்டத்தை பாஜக அரசு கொண்டு வந்தாங்க. இது எஸ்பிஐயில் உள்ள 29 கிளைகளில் இந்த மாதிரி நம்ம பாண்டு பேப்பர் வாங்கலாம், எவ்வளோக்கு வேணாலும் வாங்கலாம். நீங்கள் 1 கோடி ரூபாய்க்கு வேணுமா வாங்கிக்கலாம், 10 கோடிக்கு வேணுமா 10 பாண்டு பேப்பர் வாங்கலாம், 100 கோடிக்கு வேணுமா 100 பாண்டு பேப்பர் வாங்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 29 கிளைகள் எஸ்பிஐ கிளைகளில் ஜனவரி, ஏப்ரல், ஜூலை, அக்டோபர் இந்த 4 மாதம் மட்டுமே இதை நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அதை சட்டமாக கொண்டு வந்தாங்க. உதாரணத்துக்கு ஒரு நிறுவனம் இருக்கிறாங்க, ஒரு தனிநபர் இருக்கார், ஒரு செல்வந்தர் இருக்கார், ஒரு கோடீஸ்வரர் இருக்காரா, எஸ்பிஐயில் போய் ஒரு 100 கோடியை கட்டி நான் வந்து இந்த கட்சிக்கு இந்த பணத்தை நான் தரப்போகிறேன் அப்படின்னு உடனே 100 கோடி ரூபாய்க்கான அந்த பாண்டு பேப்பரை கொடுத்துருவாங்க. இதை கொண்டு போய் அந்த கட்சிக்கு கொடுத்துருவார். இதை வாங்கினது யார், எந்த கட்சிக்கு போச்சு, எதையுமே எஸ்பிஐ வெளிப்படுத்த மாட்டார்கள். அது வந்து ரகசியமாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ பேர் வேணாலும் எவ்வளோ கோடிக்கு வேணாலும் வாங்கி நன்கொடையை நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் விரும்பக்கூடிய அரசியல் கட்சிக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சட்டத்தை பாசிச பாஜக கொண்டு வராங்க. இதுக்கு பின்னாடி உள்ளதையெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த சட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 6 வருடத்தில் 6570 கோடி ரூபாயை நன்கொடையாக பாஜக பெற்றிருக்கிறது. 2017 பில்லை கொண்டு வராங்க, மசோதா கொண்டு வராங்க. 2018 ஜனவரியிலே சட்டமாயிருது. சட்டமாகி அந்த அவசரத்திலேயே அந்த நன்கொடையாளர்களிடமிருந்து பணம் பெறப்படுகிறது. இதுக்கு காரணம் என்னென்னவோ சொல்கிறாங்க, அதையெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம்.
6570 கோடி ரூபாயை நன்கொடையாக இப்படி பாஜக இந்த தேர்தல் பத்திரம் மூலமாக பெற்றிருக்கு. இதுதான் இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கு. இது ரகசியமாக இருக்கும் டேட்டா. யாருக்கு பணம் கொடுத்தாலும் இந்த டேட்டா எஸ்பிஐ கிட்ட மட்டும்தான் இருக்கும். இந்த டேட்டா எஸ்பிஐ கிட்ட இருக்குன்னா எஸ்பிஐ எங்க இருக்கு? யாருடைய கையில் இருக்கு? ஆளும் அரசின் கையில தான் தேர்தல் ஆணையம் இருக்கிறது. ஆளும் அரசு கையில தான் இடி என்று சொல்லக்கூடிய அமலாக்கத்துறை இருக்கிறது. ஆளும் அரசு கையில தான் சிபிஐ இருக்கிறது. ஆளும் அரசு கையில தான் இருக்கக்கூடிய எல்லா துறைகளும் இருப்பது போன்று ஆளும் அரசு கையில் தான் எஸ்பிஐ இருக்கிறது. இப்போ இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்களே, இந்த சட்டத்தை கொண்டு வந்த முறைகளை எல்லாம் பாருங்களேன். அதாவது ஒரு சட்டத்தை கொண்டு வர போறாங்க. தேர்தல் பத்திரம் என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரோல் பாண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை 2017 கொண்டு வரதுக்கான முயற்சி செய்கிறாங்க. 2018 அது சட்டமாகவும் ஆயிடுச்சு. இந்த ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்காக பாஜக செஞ்ச தில்லுமுள்ளுகள் என்ன தெரியுமா? கம்பெனி ஆக்ட் 1956, ரெப்ரசன்ட் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1950, இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1961, ஆர்பிஐ ஆக்ட் 1934. இந்த 4 சட்டத்திலையும் கை வச்சிருக்கிறாங்க. இவர்களுடைய அந்த குறுக்கு வழியில பணத்தை பெறுவதற்காக, அதாவது ஒரு லஞ்சத்தை சட்டப்பூர்வமாக மாற்றுவதற்காக லஞ்சம் வாங்க போறாங்க. ஒரு கம்பெனி கிட்ட இருந்து ஒரு அநியாயமா ஒரு பணத்தை வாங்க போறாங்க. ஒரு கம்பெனியை மிரட்டி பணம் வாங்க போறாங்க. அந்த கம்பெனி யாருன்னு வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது. வாங்கக்கூடிய அரசியல் கட்சி யாருன்னு வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது. இப்படி வாங்கறதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வரப்படுது. இந்த சட்டத்தை கொண்டு வரதுக்காக 4 சட்டங்களில் பாஜக அரசு கை வைத்துள்ளது. கம்பெனி ஆக்ட் 1956, ரெப்ரசன்ட் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1950, இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1961, ஆர்பிஐ ஆக்ட் 1934. 4 சட்டத்திலையும் கை வைத்து இதில் அவருடைய அந்த விளையாட்டு எல்லாம் ஆடினதுக்கு அப்புறம் தான் 2018 இந்த தேர்தல் பத்திரம் நடைமுறைக்கு வருது. என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க? கம்பெனி ஆக்டில் ஒருத்தர் ஒரு நன்கொடை கொடுக்கணும். ஒரு அரசியல் கட்சிக்கு ஒருத்தர் நன்கொடை கொடுக்க விரும்புகிறார். எப்படி கொடுக்கலாம்? சும்மா கொடுத்துட முடியாது. ஒரு தனிநபரோ ஒரு கம்பெனியோ ஒரு நிறுவனமோ ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு பணத்தை தரணும், நன்கொடையாக தர வேண்டும் என்று சொன்னால் அந்த கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டு 3 வருடங்கள் ஆயிருக்கும். 3 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த கம்பெனி நன்கொடையே தர முடியும் என்று சொல்லி ஏற்கனவே இந்த கம்பெனி ஆக்ட் 1956 சொல்கிறது. அதுக்கு முன்னாடி தர முடியாது. 3 வருஷம் கழிச்சு தான் அவங்க பணம் தரலாம். எப்படி தரலாம்? அதுவும் லாபமா இருக்கணும். லாபகரமான ஒரு கம்பெனியாக 3 வருடம் நடந்த பிறகு அவர்கள் வரக்கூடிய அந்த லாபத்திலிருந்து நன்கொடை தரலாம். எவ்வளவு தரலாம்? ஒருத்தருக்கு 100 ரூபாய் லாபம் வருது, 100 ரூபாய் அப்படியே டொனேஷனாக கொடுத்துடலாமா? அதுவும் கொடுக்கக்கூடாது. கம்பெனி ஆக்ட் 1956 சொல்கிறது லாபத்தில் 10% நன்கொடையாக கொடுக்கலாம். ஒருத்தர் நன்கொடை கொடுக்குறாருன்னா ஏதாவது காரணம் இருக்கணும்ல, ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கணும்ல. ஒருத்தர் காரணமே இல்லாமல் கொடுக்க முடியாது. அப்போ இதையெல்லாம் இந்த கம்பெனி ஆக்டில் கடந்த காலங்களில் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒருத்தர் இருக்கிறாருன்னா சும்மா கொடுத்துட முடியாது. 20,000 வரைக்கும் ஒருத்தர் நன்கொடை கொடுத்தார் என்று சொன்னால் அதுக்கு கணக்கு கேட்க மாட்டாங்க. அதாவது 2018 பாஜக இந்த சட்டத்தை கொண்டு வரதுக்கு முன்னாடி உள்ளது. 20,000 ரூபாய்க்கு மேலே இருந்ததுன்னா கணக்கு கேட்பாங்க. 20,000 ரூபாய் கொடுத்தல, அந்த 20,000 ரூபாய்க்கு சோர்ஸ் என்ன? இந்த 20,000 ரூபாய் எப்படி வந்தது? நீ கம்பெனி ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆச்சா? உனக்கு லாபம் வந்ததா? ஒரு 20,000 ரூபாய்க்கு 1 கோடி 2 கோடி 10 கோடி 20 கோடி 100 கோடி இல்லை, 21,000 ரூபாய் ஒருத்தர் டொனேஷனை ஒரு அரசியல் கட்சிக்கு கொடுத்தார் என்று சொன்னால் கணக்கு சொல்லணும். இந்த 21,000 ரூபாய்க்கு என்ன சோர்ஸ், எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது, எப்படி சம்பாதிச்சீங்க, முறையாக கம்பெனியை நடத்துனீங்களா, முறையாக கம்பெனி பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா, அதனுடைய வருமானம் என்ன, இன்கம் எல்லாத்தையும் பார்த்து தான் ஒருத்தர் டொனேஷன் கொடுக்க முடியும். இதையெல்லாம் போட்டு எல்லா இருக்கக்கூடிய சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டையெல்லாம் அவர்களுக்கு தெரிந்ததுனால இதையெல்லாம் அடைத்து விட்டுத்தான் தேர்தல் பத்திர நடைமுறையை கொண்டு வராங்க. அதில் இன்னொரு விஷயம், ஒரு கம்பெனி 3 வருடமா இயங்குது. அது லாபத்தில் இருக்கிறதா நஷ்டத்தில் இருக்கிற நன்கொடை கொடுப்பதாக இருந்தால் நஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி டொனேஷன் கொடுக்கக்கூடாது. லாபத்தில் இருக்கக்கூடிய கம்பெனி தான் தன்னுடைய வருமானத்தில் தன்னுடைய லாபத்தில் 10% அவர்கள் நன்கொடை கொடுக்கலாமா என்று சொல்லி அழகான ஒரு சட்டத்தை கடந்த காலங்களில் வகுத்து வச்சிருக்கிறாங்க. அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு அதையெல்லாம் மாற்றி யார் வேணாலும் கொடுக்கலாம். அவன் 3 வருஷம் இல்லை, கம்பெனி ஆரம்பித்த அன்றைக்கே கொடுக்கலாம், அவன் லாஸ்ட்டில் போனாலும் கொடுக்கலாம். இது எதுக்குன்னா கொண்டு வரதுக்கு காரணம் நிறைய சொன்னாங்க. கருப்பு பணத்தை ஒழிச்சிருவோம், இவங்க கருப்பு பணத்தை ஒழிச்சது தெரியாதா, 500 1000 செல்லாதுன்றதுக்கு அன்றைக்கி என்ன சொன்னார் மோடி? கருப்பு பணம் ஒழிக்கப்படும், கள்ள பணம் ஒழிக்கப்படும், எல்லார் அக்கௌண்ட்லேயும் 15 லட்ச ரூபாவை வெளியில் உள்ள எல்லா பணத்தையும் கொண்டு வந்தெல்லாம் போடுவோன்னு கதை விட்டாங்கல்ல.
கருப்பு பணத்தையும் ஒழிக்கல, கள்ள பணத்தையும் ஒழிக்கல. இன்னைக்கு இந்த எலக்ட்ரோ பாண்ட் மூலமாக, இந்த தேர்தல் பத்திரம் மூலமாக கருப்பு பணம் ஒழிக்கப்படும் சொல்லி புருடா விட்டாங்க. இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் அதையெல்லாம் இல்லை, அது பொய் என்று அடிச்சு நொறுக்கிட்டாங்க. இன்னைக்கு 5 நீதிபதிகள் கொண்ட அந்த தீர்ப்புல 5 நீதிபதிகள் ஒத்த கருத்துல இது சரியே கிடையாது, இது தப்பு, இது முறைகேடு, இது அநியாயம், இது அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிரானது என்று சொல்லி எல்லாம் 5 பேர் ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கிறாங்க. அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1961 1961 இன்கம் டாக்ஸ் ஆக்ட் கொண்டு வரப்பட்டுருச்சு. இதுல என்னன்னா இன்கம் டாக்ஸை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும், அங்கங்க ரைடெல்லாம் நடக்கும். இதுல தேர்தல் பத்திரத்துக்கு அதுல ஒரு கையை வச்சு மாத்திருக்கிறாங்க. என்ன மாத்திருக்கிறாங்கன்னா, இந்த தேர்தல் பத்திரம் வாங்குறாங்கல்ல, இதுடைய தொகையை கணக்கு காட்ட தேவையில்லை, அரசியல் கட்சியும் கணக்கு காட்ட தேவையில்லை, அந்த நிறுவனமும் கணக்கு காட்ட தேவையில்லை. ஏற்கனவே இருந்ததை தூக்கி அதை எடுத்துட்டு திருத்தம் கொண்டு வராங்க. இந்த 4 சட்டத்திலையும் திருத்தம் கொண்டு வந்த பிறகுதான் இந்த தேர்தல் பத்திரம் நடைமுறைக்கு வருது. இன்னொன்று ஆர்பிஐ ஆக்ட் 1934, ஆர்பிஐ சட்டம் நிறைய இருக்கு. இந்த ஆர்பிஐ சட்டத்தில் ஒன்று என்னன்னா, இந்த பாண்ட் இருக்குல்ல, இந்த பாண்டு பேப்பர், இதை உருவாக்குறது வந்து ஆர்பிஐக்கு மட்டுமே தனியாக உள்ள உரிமை. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் பாண்டுகளை தயாரிக்கும், அதுதான் பாண்டுகளை கொடுக்கும் என்பது ஆர்பிஐ ஆக்ட் 1934 உள்ளது. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, எஸ்பிஐல யாராவது என்ன பொறுப்பு எல்லாம் வரும், பின்னாடி வரும், இதை எப்படி போட்டாங்க, இதுக்கு பின்னாடி உள்ளது என்ன, இதை எப்படி உருவாக்கினாங்கன்றதெல்லாம் நிறைய மக்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு டேட்டாவையும் வெளியெடுக்கிறதுக்கு இன்னைக்கு உழைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக ராப்பகல இன்னைக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி எஸ்பிஐல இந்த பாண்டை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து சட்ட திருத்தங்களை எல்லாம் செய்துதான் இவங்க என்ன பண்றாங்க, ஏதாவது கொள்ளைப்புற வழியாக 6570 கோடியை அவ்வளவு ஈஸியா, அதாவது டேபிளுக்கு மேல கொடுக்கறதுன்னு வாங்கல்ல, அது டேபிளுக்கு கீழே கொடுக்கறத சட்டபூர்வமாக சட்டத்தின் அடிப்படையிலேயே இதை வந்து வாங்கக்கூடிய ஒரு நடைமுறையை, எவ்வளவு பெரிய அந்த கிரிமினல் மைண்ட் இருக்கும் பாருங்களேன். என்னென்னலாம் இருக்கோ எல்லா சட்டத்தில் உள்ளதையும் இதெல்லாம் வந்து தடையா இருக்குமா, தேர்தல் பத்திரம் வாங்குறதுக்கு அவன் நஷ்டத்தில் இருந்தால் தேர்தல் பத்திரம் கொடுக்க முடியாது, அதை மாத்து. அவன் 3 வருஷம் ஆயிருக்கணுமா, அதை மாத்து. 20,000 ரூபாய்க்கு மேல இருந்தா கணக்கு காட்டணுமா, அதை மாத்து. இது ஆர்பிஐ தான் இதுல தலையிடுமா, அதை மாத்து. எதெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் மாத்தி விட்டு எஸ்பிஐ தான் இந்த தேர்தல் பத்திரத்தை கொடுப்பாங்க, 4 மாசம் கொடுப்பாங்க, இந்த தேதிகளில் கொடுப்பாங்க, இந்த கிளைகளில் கொடுப்பாங்க, எல்லாத்தையும் உருவாக்கி வச்சுட்டு அதையெல்லாம் நிறைய மீறி இருக்கிறாங்க. மாநில சட்டமன்ற தேர்தல்கள் நடந்த போது இந்த 4 மாசம் வரையறை, இந்த 10 தேதி வரைன்றது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இவங்க இஷ்டத்துக்கு புகுந்து விளையாடி 6570 கோடி ரூபாய் முதல வாயில போட்ட மாதிரி அப்படியே அள்ளி தின்னு இருக்கிறாங்க. அது 2018 இந்த வழக்கு வந்துருச்சுங்க. இவங்க எப்போ கொண்டு வராங்களோ, 2017 அந்த மசோதாவை கொண்டு வராங்க, 2018 அதை வந்து சட்டமாக்குறாங்க, பாஸ் ஆயிடுச்சுல, அப்போவே இதை வந்து வழக்கா தொடுக்கிறாங்க. அப்போதுலேருந்து கிட்டத்தட்ட 5 வருஷமா நடந்து இப்போவாவது அதற்கு ஒரு விடிவு காலம் பிறந்திருக்குதுன்ற அளவுக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. நம்ம நாடு எப்படின்னாக்கா, சட்ட விரோதமாக எம்எல்ஏ ஆயிட்டார், ஒரு சட்ட விரோதமாக எம்எல்ஏ ஆயிருக்கிறாருங்க, சட்டப்பூர்வமானது இல்லை, உடனே இதை வந்து நம்ம நீக்கணும்னு சொல்லி சட்ட போராட்டம் நடத்தினா 5 ஆண்டுகள் கழித்து தீர்ப்பு வருகிறது. ஒருத்தர் மருத்துவராக வராரு, இவர் மருத்துவர் ஆகிறதுக்கான முறைகேடு பண்ணியிருக்கிறாரு, இவர் வந்து மருத்துவர் கிடையாது, இவர் வந்து முறைகேடாகத்தான் மருத்துவர் அந்த தேர்வை எழுத வந்திருக்கிறாருன்னு சொல்லி வழக்கு போடுறாங்க. 53 ஆண்டுகள் கழித்து அப்புறம் தான் தீர்ப்பே வருது. அதாவது நம்ம நாட்டுடைய சட்டம் அப்படிதான் இருக்கு. இப்போ பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய 40 எம்பிகள் மீது கடுமையான வழக்குகள் இருக்கு, கொலை கேஸ் இருக்குது, கற்பழிப்பு வழக்கு இருக்கிறது, பெரிய பெரிய குண்டு வெடிப்பு வழக்கு உள்ளவர்கள் கூட இருக்கிறாங்க, பெரும் பெரும் வழக்குகள் இருக்கிறது, பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வழக்குகள் இருக்கு, எல்லாம் இருக்கு. அப்படி அப்போ எதற்குமே ஒரு உரிய நேரத்தில் உரிய தீர்வு கிடைக்கிறது. இப்போ மட்டும்தான் இந்த சமீபத்தில் வந்து இந்த மேயர் அந்த தேர்தலில் நடந்த முறைகேடு தான் உடனடியாக விசாரிக்கப்பட்டிருக்கு. மற்ற நிறைய விஷயங்கள் பார்த்தோம்னாக்கா கிடப்புல போட்டு அது நீண்ட நாட்கள் ஆகிறது. 2018 போடப்பட்ட வழக்குக்கு 2024 வந்து தீர்ப்பு வருகிறது. கிட்டத்தட்ட 6570 கோடியை பாஜக எடுத்து தின்னதுக்கு பிறகுதான் தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு சூழல். இப்போ தீர்ப்பு வழங்கினவங்களும் இதை திருப்பி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க, இன்னும் பாஜகவுக்கு பேரடியா இருந்திருக்கும். அந்த பக்கம் கவனம் செலுத்தாம இது தப்பு தான், இது நடைமுறையில் இருக்கக்கூடாது, அந்த பட்டியலை மட்டும் வெளியிடுன்றாங்க. பட்டியலை வெளியிட்டாலும் பாஜகவுக்கு பெரிய அடி தான். பட்டியலை வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு அந்த உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வெளியே வரப்போகுது. அதாவது 1957 மும்பை ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் ஒன்று வருது, இது மாதிரிதான். அப்போ வந்து இந்த தேர்தல் பத்திரம் நடைமுறை இல்லாத காலம், ஒரு அரசியல் கட்சிக்கு 1 கோடி ரூபாய் நன்கொடை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஹைகோர்ட்டுடைய அந்த ஜட்ஜ்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா நீதிபதி அழகா கேட்டிருக்காரு, 1 கோடி ரூபாய் ஒருத்தன் கொடுக்குறான், என்ன காரணத்துக்காக கொடுத்தான்,
அந்த கம்பெனிக்கு என்ன ஃபேவர் பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்க, என்ன முறைகேடு நடந்தது பாருங்க. தீர்ப்பே அவ்வளோ அழகா அடிச்சாங்க. 1 கோடி ரூபாய் ஒருத்தர் நன்கொடை ஒரு கம்பெனிக்காரன் ஒரு அரசியல் கட்சிக்கு தருகிறான் என்று சொன்னால் பின்னாடி என்ன நடக்குது, அதில் இருந்த முறைகேடு என்ன, அதில் நடத்தப்பட்ட ஃபேவர் என்ன என்பதை நீங்கள் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி தீர்ப்பு எழுதுனாங்க. அப்போ இன்னைக்கு 6570 கோடியே பாஜக பெற்றிருக்கிறது என்று சொன்னால் எப்படி பெற்றிருப்பாங்க? இந்த நன்கொடை கொடுத்தவங்கலாம் செஞ்ச முறைகேடு என்ன? அப்போ இவங்க பட்டியலை வெளியிடணும், 6ஆம் தேதிக்குள்ள SBI வந்து சொல்லணும், அதை வந்து 13ஆம் தேதிக்குள்ள இணையதளத்தில் வெளியிடணும் அப்படின்லாம் ஒரு இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கிறது. 13ஆம் தேதி வெளியிடுவாங்களான்னு தெரியல. வெளியிட்டார்கள் என்று சொன்னால் எல்லாம் நீ விளக்கெண்ணெய் ஊற்றி பார்த்துட்டு இருக்கிறாங்க. பாஜகவுடைய ஒவ்வொரு திருகுதளங்களும் வெளியே வரப்போகுது. எந்த கம்பெனி பேரை போட்டு அவன் எவ்வளோ டொனேஷன் கொடுத்தானா, அந்த கம்பெனி என்ன பண்ணா, அவனுடைய முறைகேடு என்ன, அவனுடைய ஹிஸ்ட்ரி என்ன, எல்லாம் ஆதி முதல் அந்த வரைக்கும் எடுத்து மக்கள் வெளியே போட்டுருவாங்க. பாஜக இனி நாரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுரும். அப்படியான ஒரு சூழல் தான் இந்த தீர்ப்பில் அடங்கியிருக்கிறது. 13ஆம் தேதி இணையதளத்தில் பொதுவான பார்வைக்கு அந்த 6570 கோடியும் கொடுத்தவங்க யாரு அப்படின்ற அந்த பட்டியல் வந்தாலே போதும். எந்தெந்த கம்பெனி கொடுத்துருக்கிறான், அவனுக்கு பாஜக அரசு செஞ்ச ஃபேவர் என்ன, எங்கே போய் எப்பப்பெல்லாம் வந்து சிபிஐ ரெய்டு அந்த கம்பெனிக்கு போச்சு, எப்பெல்லாம் வந்து அங்கே வந்து அமலாக்கத்துறை உள்ளே போனாங்க, எப்பெல்லாம் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் உள்ளே போனாங்க, எந்த தேதியில் அங்கே உள்ளே போனாங்க, எந்த தேதியில் இவன் எலக்ட்ரல் பாண்டு வாங்கினா, தேர்தல் பத்திரம் வாங்கினா, எல்லா தகவலும் வெளியே வந்துடும். ஒவ்வொரு முறைகேடுகளுக்கு பின்னாடி என்ன செஞ்சாங்கன்னு வந்துடும். கருப்பு பணம் வெளியே வரும், கருப்பு பணத்தை ஒழிக்க போகிறோம், கருப்பு பணத்தை வெள்ளையாக்க போகிறோம். இது எப்படி கருப்பு பணத்தை வெள்ளையாக்குற செய்யலாது? 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு 5 பேர் ஒத்த கருத்தில் இது தப்பு, இது அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிரானது, இது முறைகேடுக்கு வழிவகுக்கும் அழகா சொல்றாங்க. இதில் ஏதாவது கைமாறு நடந்திருக்குதா, இதில் ஏதாவது அவங்க ஏதாவது உதவி செய்யப்பட்டிருக்கிறாங்களா, கடன் தள்ளுபடி நடந்திருக்குதுங்க. அதாவது நீங்கள் எடுத்தீங்கன்னா 9 வருஷத்துடைய மத்திய ஒன்றிய அரசுடைய வருமானம் என்ன, இந்த 9 வருஷத்தில் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அவர்களுக்கு தள்ளுபடி செய்த தொகை என்ன, கிட்டத்தட்ட பல்லாயிரம் லட்சம் கோடிகளை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். சாதாரணமாக இதை கடந்து போயிட முடியாது. இந்த எலக்ட்ரல் பாண்ட் என்று சொல்லக்கூடிய இந்த தேர்தல் பத்திரத்தினால எவ்வளவு பெரிய துரோகத்தை இந்திய மக்களுக்கு பாஜக அரசு இழைத்திருக்கிறது. ஒன்றும் இல்லை, இப்போ 2020 ஒரு டேட்டா ஒன்று வெளியிடுறாங்க. இந்தியாவில் உள்ள பெரும் பணக்காரர்களுடைய பட்டியல் 202 பேர். 2022 இந்தியாவில் உள்ள பெரும் பணக்காரர்களுடைய பட்டியல் வெளிவருகிறது 266. 202 266க்கு 2 ஆண்டுகளில் உயர்ந்திருக்கிறது. அப்போ எவ்வளவு இந்த பணக்காரங்களுக்கு, இந்த கார்பரேட்டுகளுக்கு, இந்த தொழிலதிபர்களுக்கு, தொழிற்சாலை நிறுவக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கெல்லாம் இந்த பாஜக அரசு ஃபேவர் பண்ணியிருக்காங்க, என்ன கைமாறு பண்ணியிருக்கிறாங்க, அவர்களுக்கு என்ன உதவி செஞ்சிருக்கிறாங்கன்றத அந்த பட்டியல் வந்த உடனே பட்டுன்னு வெளியே வரப்போம். எல்லாம் அடித்து என்னெல்லாம் இருக்குது அந்த தகவல்கள் எல்லாம் வெளியே வந்த உடனே தான் பாஜக நாரி நிற்கக்கூடிய ஒரு சூழல் வரும். மக்கள் விழிப்புணர்வு பெறுவாங்க. ஒரு 10 பணக்கார இந்தியாவுடைய முதல் வரிசையில் இருக்கக்கூடிய 10 பணக்காரர்களுடைய பொருளாதாரத்தையே நம் இந்திய மக்களுக்கு பங்கிட்டோம் என்று சொன்னால், அதை அரசு எடுத்து நடைமுறைப்படுத்தினாலே இங்கே இருக்கக்கூடிய வறுமை ஒழிக்கப்படும், ஏழ்மை ஒழிக்கப்படும், அனைவருக்கும் வீடு கொடுக்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வரலாம், சுகாதாரமான நிலையை இந்தியாவுக்கு மாற்றலாம், அனைவருக்கும் கல்வியை அரசாலே கொடுக்க. வெறும் 10 பணக்காரர்களுடைய பொருளாதாரத்தை நாம் எடுத்தாலே இந்தியா வந்து பெரிய அளவுக்கான ஒரு பொருளாதாரத்தில் மிதமிஞ்சிய நாடாக மாறிவிடும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வெறும் கார்பரேட்டுகளுக்கு ஃபேவர் பண்ணுறதுக்காகவே எவ்வளவு நீ கொடு, நீ 100 கோடியை கொடு, நீ 200 கோடியை கொடுன்னு வாங்கிட்டு அவனுக்கு 2000 கோடி, 20,000 கோடி, 30,000 கோடி அவர்களுடைய கடன் தள்ளுபடி இப்படி கைமாறு செய்து இன்னைக்கு அதெல்லாம் இன்னைக்கு வெளியே வந்ததுக்கு பிறகுதான் அதைத்தான் இன்னைக்கு 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அடி தூள் கிளப்பிட்டாங்க. Thus, the electoral bond scheme 2018 will have to be struck down as unconstitutional. There is also a legitimate possibility that financial contribution to a political party would lead to quid pro quo arrangements. தலைமை நீதிபதி சந்திரசூட், சஞ்சீவ் கண்ணா, பர்திவாலா, மனோஜ் மிஸ்ரா, BR கவாய் 5 நீதிபதிகள், 5 நீதிபதிகளும் ஒத்த கருத்தில் அடிச்சிருக்கிறாங்க. இந்த வழக்கு கொண்டு வந்து வாதாடினாங்களே வழக்கறிஞர்கள், அவங்களும் சாதாரண ஆள் கிடையாது. கபில் சிபல், பிரசாந்த் பூஷன், சாதனு, நிஜாம் பாஷா, விஜய் அன்சாரியா, சஞ்சய் ஹெக்டே எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க தான். கபில் சிபலை பற்றி உங்களுக்கு தெரியும், ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் எந்த அளவுக்கு அவருக்கு வாய்ஸ் இருக்குதுன்னு தெரியும். பிரசாந்த் பூஷனை பற்றி தெரியும். கோர்ட்டு 1 ரூபாய் அவமதிப்புக்கு கட்ட சொன்னாங்க, அதை கூட 1 ரூபாய் கூட கட்ட மாட்டேன் என்று எதிர்த்து நின்று. இப்படி ஒவ்வொரு வழக்கறிஞர் பின்னாடியும் ஒரு பெரிய வரலாறு இருக்கு. இப்படியானவங்க அதை நின்று இவ்வளவு நாள் 2018 இவ்வளவு நாள் அதை ஃபைட் பண்ணி
இன்று அழகான முறையில் ஒரு நீதி வந்து வழங்கப்பட்டிருக்கு. வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு என்று தான் இதை நம்ம சொல்லணும். அவ்வளவு அழகாக இன்னைக்கு பாஜகவுக்கு ஒரு பெரிய சம்மட்டி அடி அடிக்கக்கூடிய அளவுக்கு புதிய தலைமுறையில் பேட்டி நடக்குது. எல்லாம் முன்னாள் நீதிபதிகள், அரசியல் தலைவர்களை எல்லாம் அழைச்சி இது சம்பந்தமாக பேட்டி எடுக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் கேட்குறாரு, பாஜக காரங்களை நீங்கள் தொடர்பு கொண்டீங்களா? நாங்கள் காலையிலேருந்து தொடர்பு கொள்கிறோம், அவங்க யாருமே வந்து லைனில் வரமாட்டேங்கிறாங்க. காரணம் கேட்டாக்கா இதை நாங்கள் தீர்ப்புகளை படிக்கிறோம்னு சொல்லி சொல்கிறாங்க. எந்த அளவுக்கான ஒரு அடி விழுந்திருக்குது பாரு. அதனால இது வெளியில் வந்த பிறகுதான், டிஸ்க்ளோஷர் வந்த பிறகுதான் தெரியும் யார் என்ன செய்திருக்கிறார்கள் என்று தெரியும். அதை விட ரொம்ப எல்லாருமே கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பாஜகவுடைய ரியாக்ஷன் என்ன? யாராவது கருத்து தெரிவித்தார்களா? நான் ஃபாலோ பண்ணல. புதிய தலைமுறைக்கு வந்து பாஜக தலைவர்கள் யாராவது கருத்து தெரிவிச்சாங்களா? உங்களை கேட்கிறேன். இதுவரைக்கும் கருத்து தெரிவிக்கவில்லை. அவங்களுடைய கருத்தை தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கறதுக்காக தான் தொடர்ந்து தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டுகிட்டே இருக்கிறோம். அதுதான், அவங்க யாரும் கருத்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் வந்து இப்படி ஒரு பேரிடி இறங்கும் என்று எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். இதை எப்படி இப்ப வந்து டேமேஜ் கண்ட்ரோல் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. பாஜகவுடைய தலைவர்களை புதிய தலைமுறை செய்தி சேனல் வந்து தொடர்பு கொள்றாங்க, ரெஸ்பான்ஸ் இல்ல. தொடர்பு கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்களால முடியல, அவர்களால பதில் சொல்ல முடியல, பேட்டிக்கு வர மாட்டேங்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா, தீர்ப்பு வந்த மறுநாள் நீங்க இருக்கக்கூடிய தேசிய ஊடகங்களை எடுத்து பாருங்களேன். விவாதம் சொன்னாலே காட்டு கத்துவாங்க. வந்து தீர்ப்பு வந்த அன்னைக்கும் தீர்ப்பு வந்த மறுநாள் நீங்க எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், தேசிய ஊடகங்களில் பாஜகவுடைய ஸ்போக் பர்சன் யாருமே கலந்து கொள்ளல. 2 நாட்களாக அதுக்கு என்ன பதில் சொல்றது, எப்படி சொல்றது, அது எப்படி நம்ம 6570 கோடியை முழுங்கிட்டு, மக்களுடைய பணத்தை முழுங்கி, இதனால் மக்களுக்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திட்டு பல்லாயிரம் கோடிகளை கார்பரேட்டுக்கு வாரி வழங்கிவிட்டு யார் யாருக்கு என்னென்ன ஃபேவர் பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரியல, எந்தெந்த நிறுவனத்தை எப்படி மிரட்டினாங்கன்னு தெரியல, எப்படி இந்த 6570 கோடி இவர்களுக்கு எலக்ட்ரோல் பாண்டாக தேர்தல் பத்திரமாக இந்த கட்சிக்கு உள்ள வந்ததுன்னு தெரியல. எல்லாமே பின்னாடி தான் தெரிய வரும். மார்ச் 13க்குள்ள தெரியலனாலும் பிற்காலத்தில் தெரியும். நம்ம மார்ச் 13 எஸ்பிஐ தர மாட்டான், நமக்கு தெளிவாக தெரியுது. அவங்க கையில் உள்ளது எஸ்பிஐ 13க்குள்ள தரணும். உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டாங்க. தரத்துக்கான நிறைய சோர்ஸ் இருக்க தான் செய்யுது. என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களுக்கு அந்த டேட்டா இல்லை, எல்லா டேட்டாவும் இன்னைக்கு சிஸ்டமைஸ் ஆயிருச்சு, எல்லாமே அவங்க கையில் இருக்கும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களுக்கு கால அவகாசம் வேணும். ஏன்னா எலெக்ஷன் வந்துருச்சு, பாராளுமன்ற தேர்தலில் இது வெளியே வந்து விட்டது என்று சொன்னால் பாஜக மண்ணை கவ்வது உறுதி. இருக்கிற சட்டத்தை எல்லாம் மாற்றி தான் உள்ளே கொண்டு வந்தாலும் அவ்வளவு ஈஸியாக இன்னைக்கு எஸ்பிஐ இதை வெளியிட நம்மளால் எதிர்பார்க்க முடியல. அப்படி வெளியிட்டார்கள் என்று சொன்னால் எப்படி வெளியெல்லாம் முறைகேடு நடந்தது, என்ன நடந்தது, எல்லா தகவல்களையும் வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த தேர்தல் பத்திரத்துடைய இந்த முறைகேடுல இருக்கிறது. அதாவது இந்த குதிரை பேரன்னு ஒன்று இருக்குல்லங்க, எந்த அரசியல் கட்சிக்கிட்டையும் இதை நம்ம பார்க்கவே முடியாது. கெஜ்ரிவால் வெளிப்படையாகவே டெல்லியுடைய முதலமைச்சர் சொல்கிறார், ஏதோ சாதாரண ரோட்டில் போகிற ஆள் சொல்லக்கூடியது இல்லை, ஒரு டெல்லியுடைய முதலமைச்சர் சொல்கிறார், என்னுடைய கட்சியை சார்ந்தவர்களிடத்தில் இவர்கள் விலை பேசுகிறாங்க, எம்எல்ஏவை விலை பேசுகிறாங்க. எவ்வளவு? 5 ரூபா 10 ரூபாவா, 1 லட்சம் 2 லட்சமா, 1 கோடியா, 25 கோடி ரூபாய் ஒரு எம்எல்ஏக்கு 25 கோடி ரூபாய். இது வந்து வெளிப்படையான பேச்சு. இன்னும் அண்டரில் போனோம்னா அது எவ்வளோ பேசுகிறாங்கன்னு தெரியல. கம்யூனிஸ்டுக்காரங்க தெளிவாக சொல்கிறாங்க, 50 கோடி 100 கோடி வரைக்கும் குதிரை பேரும் பேசப்போ. ஒரு எம்எல்ஏக்கு 100 கோடி ரூபாய்னா ஒரு எம்பிக்கு பல இடங்களில் ஆட்சியை கவிழ்த்திருக்கிறாங்க. இவர்களுடைய இந்த 9 ஆண்டு கால வரலாறு நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், இவர்களுக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இவங்க செஞ்ச இந்த சித்து வேலைகள், ஒவ்வொரு மாநில அரசுக்குள்ளேயும் இவர்கள் புகுந்து ஆடிய கேமு, அவங்க கூடவே இருந்தவங்க கழுத்தையெல்லாம் அறுத்திருக்கிறாங்க. சிவசேனா கட்சியெல்லாம் இவர்களோடு ஒன்றாக இவருடைய சித்தாந்தத்தையோடு சேர்ந்து பயணம் செஞ்சவங்க. அவங்களே எட்டி உதச்சி குப்புற தள்ளி அதிமுகவை இந்த தமிழகத்தில் ஒன்றுமில்லாமல் ஆக்கி, இப்படி ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு வரலாறு. அப்படி குதிரை பேரம் பேசி 25 கோடி 50 கோடி 100 கோடி என்று சொல்லி செலவு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு ஜனநாயக விதிமீறலை இவர்கள் செய்திருக்கிறார்கள். இந்த தேர்தல் பத்திர இந்த முறைகேடு என்பது சட்டவிரோதமாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதை இன்னைக்கு நீதி அரசர்கள் அழகான முறையில் தோலுரித்து காட்டியிருக்கிறாங்க. பொதுமக்களுக்கு கணக்கு காட்டக்கூடாது, இன்கம் டேக்ஸுக்கு கூட கணக்கு காட்டக்கூடாது. எவ்வளோ பெரிய அநியாயம்! ஒரு நிறுவனம் ஒரு 100 கோடி ரூபாய் ஒரு இடத்துக்கு டொனேஷன் தரான். இந்த 100 கோடி ரூபாய் ஏன் வந்தது? எப்படி சாதாரண சின்ன சின்ன விஷயத்துக்கு வாங்குறீங்க இல்லைங்க, வரி கிடையாது, ஜிஎஸ்டி கூட கிடையாது. சாதாரணமாக சின்ன 2 இட்லி தின்னா ஜிஎஸ்டி இருக்கு, ஒரு தோசை தின்னாக்கா நமக்கு ஜிஎஸ்டி கட்டிட்டு வரோம். 100 கோடி ரூபாய்க்கு ஒரு அரசியல் கட்சி பணத்தை 6570 கோடி ரூபாய்க்கும் ஜிஎஸ்டி கிடையாது, வரி கிடையாது, கணக்கு கேட்க தேவையில்லையா? எவ்வளோ பெரிய அநியாயம், எவ்வளோ பெரிய அக்கிரமம்! இது இப்போ வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் பாஜக காரெல்லாம் திருடனுக்கு தேல் கொட்டினதுன்னு வாங்கல,
ஒரு திருடனுக்கு தேள் கொட்டிருச்சுன்னா அது கத்தவும் முடியாம கதறவும் முடியாம அப்படி இருப்பான்ல, அந்த மாதிரி ஒரு பெரிய நெருக்கடியை இன்னைக்கு இந்த தேர்தல் பத்திரம் மூலமாக பாஜக சந்திச்சிருக்கிறது. பெரிய அளவுக்கு இது அந்த மார்ச் 13ஆம் தேதி எஸ்பிஐ அந்த பட்டியலை வெளியிட்டார்கள் என்று சொன்னால் பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள் ஜெயிலுக்கு போறது உரியார். எப்படிலாம் முறைகேடு நடந்திருக்கு, எப்படியெல்லாம் இதை செஞ்சாங்க. மும்பை கோர்ட் 1957 தீர்ப்பு எழுதுனாங்கல்ல, 1 கோடி ரூபாய் ஒரு அரசியல் கட்சிக்கு ஒருத்தர் டொனேஷன் தராருன்னா அதுக்கு பின்புலம் என்னன்னு காரணம், அதை ஆராய்ச்சி செய்யணும், ஆய்வு செய்யணும் தீர்ப்பு எழுதுனாங்கல்ல. இப்போ 6570 கோடி வந்திருக்குதுன்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? எவ்வளோ பேருக்கு ரைடு போனீங்க, என்ன எல்லாம் வெளியே வரப்போகிறது. வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை 5 நீதிபதிகள் கொண்ட இந்த அரசியல் சாசன அமர்வு வழங்கி இருக்கிறது. இது உரிய முறையில் இந்த தீர்ப்பின் அடிப்படையில் எஸ்பிஐ செயல்பட்டது என்று சொன்னால் பாஜக இந்த தேர்தலில் மண்ணை கவ்வும் என்பது உறுதி. மக்கள் அவர்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை இந்த நீதிபதிகள் இந்த தீர்ப்பின் மூலமாக ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை இன்றைய செய்தியும் சிந்தனை வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.